ஹாய் கைஸ், கோயில் கொடை விழா பார்ட் 2 பார்க்கலாமா? கோயில் கொடையில் முளைப்பறிலாம் எடுத்துட்டு ஊரை சுற்றி வந்துட்டு ஒரு வழியாக கோயிலுக்கும் வந்து சேர்ந்தோம். கோயிலுக்கு போகிற வழியெல்லாம் ஜூஸு மோர் அப்படின்னு எல்லாமே குடிக்க கொடுத்தாங்க. கோயில் கொடை விழா பார்ட் 1 பார்க்கலனா மேலே லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க. ஃபைனலி முளைப்பாரி கோயிலுக்கு ரீச் ஆயிடுச்சு. முளைப்பாரி எடுத்த சின்ன பசங்கள்லாம் வெறித்தனமாக சாமி வந்து ஆடினாங்க. கோயிலை சுற்றி முடிச்சதும் முளைப்பாரியெல்லாம் இறக்கி வச்சாங்க. நானும் என் தம்பிகளும் ஊரை சுற்றி வந்த கலப்பில் ஒரு ஓரமாக சிட்டிங்க போட்டோம். அதுக்கப்புறமா மதிய கொடையும் ஸ்டார்ட் ஆகிட்டு சாமியெல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு போய் சாமி கிட்ட திருநாரும் பூசியாச்சுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு பூசா இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு ஃபாலோ மட்டும் தட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நடந்தது எங்க ஊரோட ஸ்பெஷல்னே சொல்லலாம். தாமிரபரணி நதிக்கரையில இருந்து எங்க ஊர் அம்மனுக்கு தீர்த்தம் எடுத்துட்டு வருவாங்க. அப்ப எங்க ஊர் பசங்க எல்லாம் வெறித்தனமா ஆடிட்டு வருவாங்க. அதுக்கப்புறமா தீர்த்தம் எடுத்த சாமி எல்லாம் ஊருக்குள்ள எல்லா வீட்டுக்கும் போவாங்க. எல்லா வீட்லயும் மஞ்சள் தண்ணியை வாசல்ல வச்சு சாமி மேல ஊத்துவாங்க. அதுக்கப்புறமா நைட் அலங்கார பூஜைக்கு சாமி அலங்காரமும் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ கேப்பில் என் ஃப்ரெண்டு கடைக்கு சாப்பிட கூட்டு போகிறோன்னா அங்கே கோயிலை சுற்றி இருக்கிற கடையில் காலிஃப்ளவரும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த கோயில் கூட நடக்கிறதுனால என்னவோ இந்த கோயில் கூட எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்துச்சுங்க. இனிமேல் தான் மெயின் பிக்சரே. நைட்டு கொடைக்கு முன்னால் எங்கள் ஊரில் நிறைய கலை நிகழ்ச்சிலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. இதை பார்க்கறது எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஊருக்காரங்களுக்கே புதுசாக தான் இருந்திருக்கும். யாராச்சும் நம்ம ஊருக்காரங்க பார்த்தீங்கன்னா ஆமாவா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஒவ்வொரு வேஷமும் சூப்பராக இருந்துச்சு. வேஷம் போட்டு அவங்க ஆடின டான்ஸ் இருக்கே சான்ஸே இல்லை, சூப்பராக ஆடினாங்க. கடைசியாக தான் வந்தார் நம்ம ஆள். இந்த கொரிலா பண்ண வைப் இருக்க செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க எங்கள் ஊருக்காரங்கெல்லாம். கூட்டத்துக்குள்ளே வந்து பொலன்னு பொழந்து எடுத்துருச்சு. அதுக்கப்புறமா சாம கொடையும் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாம் முடிஞ்சதும் ஊரை சுற்றி அம்மன் சப்பரமும் அழகா வந்துச்சு. இதோட இந்த விளாகை முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாகெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.